வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஐபின் பட்டூட்டா எழுதின த கோர்ட் ஆஃப் முகமது பின் துக்ளக் இந்த மெமோஸ்லேருந்து சம்மரியை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஐபின் பட்டூட்டா இவரோட முழு பேர் முகமது ஐபின் பட்டூட்டா. இவர் ஒரு மொராக்கன் முஸ்லீம் வாயேஜர்னால் சுற்றி பார்க்குறவங்க. நிறைய ஊருங்களுக்கு போய் சுற்றி பார்க்குறவங்கள வாயேஜர்னு சொல்லுவோம். இவர் பிறந்தது 25 ஃபெப்ரவரி 1304. இவருடைய ப்ரொஃபஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு ஜியாகிரஃபர், ஜூரிஸ்ட், ஜட்ஜ், அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோரர். இவர் நிறைய ஆஃப்ரோ யூரேஷியன் நாடுகளுக்கெலாம் போயிருக்காரு. முக்கியமாக முஸ்லீம் நாடுகளுக்கெலாம் போயிருக்காரு. ப்ரீ மாடர்ன் ஹிஸ்ட்ரி பீரியடில் இவர் அளவுக்கு பயணம் செஞ்சவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, மார்க்கோ போலோ மாதிரிலாம் நிறைய நபர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்கள விட 2 மடங்கு அதிகமாக ஊர்களை சுற்றி பார்த்தவர் இவருன்னு சொல்லலாம். இவர் ஒரு 30 வருஷத்துக்கு இந்த மாதிரி நிறைய இடங்கள் போய் பார்த்துட்ட அப்புறம் கடைசியில் அவர் எங்கெங்கெல்லாம் போனாரோ அதை பற்றினா ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. அந்த புஸ்தகத்தோட பேர் A Gift to Those Who Contemplate the Wonders of Cities and the Marvels of Traveling. இதை சாதாரணமாக த ரஹீலான்னு ஷார்ட்டாக எல்லோரும் சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஐபின் பட்டூட்டா துக்ளக் டைனஸ்டியை பற்றி ரொம்ப நிறைய எழுதியிருக்காரு. ஏன்னா அவர் 1334 1341 வரைக்கும் அவர் முகமது பின் துக்ளக்குடைய அந்த அரண்மனையில் தான் இருந்து அவருடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்துருக்காரு. அதை அவர் ட்ராவல் மெமோஸ் ஆஃப் த இயர் 1334 to 1341 அண்ட் த பிளேஸ் வாஸ் டெல்லி அப்படின்னு எழுதியிருக்காரு. முகமது பின் துக்ளக் பார்த்திங்கன்னா அவர் டெல்லியோட சுல்தானா 1325 1351 வரைக்கும் இருந்திருக்காரு. இவர் கியாசுத்தீன் துக்ளக்கோடைய மூத்த மகன். இந்த கியாசுத்தீன் துக்ளக் தான் துக்ளக் டைனஸ்டியை ஆரம்பித்தவர். முகமது துக்ளக்கை நிறைய பேர் இன்ஹியூமன் எக்ஸென்ட்ரிக்னால் ஒரு சைக்கோ மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு குணாசியம் உடையவர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் செஞ்ச சில நடவடிக்கைகளும் அந்த மாதிரி தான். அதாவது எல்லா ராஜாங்களுக்கும் மற்ற ஊருங்களை கைப்பற்றணும்னு ஒன்று ஆசை இருக்கும். அதிலும் துக்ளக்குக்கு ஹிந்து மன்னர்கள் ஆட்சி செய்கிற இடத்த கைப்பற்றணுன்ற ஆசை இருக்குது. அந்த மாதிரி அவர் கனூஜ் மேலே படையெடுத்த போது அந்த ஊரில் இருந்த எல்லா ஹிந்துஸுமே கொன்னுட்டார். அதே சமயத்தில் அவருடைய பாலிசிஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நடைமுறைக்கு ஏற்றதாகவே இருக்காது. இவர் அவங்க தந்தை 1325 இறந்த உடனே அவர் டெல்லியோடைய அரியணையில் ஏறினார் மன்னராக. அவருக்கு மருத்துவத்தில் ரொம்ப ஆர்வம் அதிகம். அது மாத்திரம் இல்லை, ரொம்ப நிறைய மொழிகளை தெரிஞ்சவர் துக்ளக். பெர்ஷியன், அரபிக், டர்க்கிஷ், சான்ஸ்கிரிட் எல்லாம். ஆனால் அவரை எல்லாருமே மேட் கிங், அதாவது மனநிலை சரியில்லாதவங்க இல்லை பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். ஏன்னா அவர் செஞ்ச நிறைய விஷயங்கள் வச்சு தான் மக்கள் அப்படி அவர் சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா டெல்லியிலேருந்து இருந்த கேபிட்டலில் தௌலத்தாபாத்துக்கு மாற்றிட்டு அந்த டெல்லியில் இருந்த மக்கள் எல்லாரையுமே தௌலத்தாபாத்துக்கு போய் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தங்கத்தில் தான் கரன்சி நாணயம் இருக்கும், இல்லைன்னா சின்ன நாணயங்கள்லாம் வெள்ளி நாணயங்கள் இருக்கும். ஆனால் அதை விட பேஸ் மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை விட மலிவான உலோகமான செம்பு, பித்தளை, இதிலெல்லாம் அவர் காயின்ஸ் செஞ்சார். அதனால் பொருளாதாரம் பயங்கரமாக அங்கே வீழ்ச்சி அடைஞ்சிது. அது மாத்திரம் இல்லாமல் டோபோட எக்ஸ்பெரிமெண்ட், அப்புறம் கங்கரோட எக்ஸ்பெடிஷன் எல்லாமே தோல்வியில் தான் அடைஞ்சிது. 1334 ஐபின் பட்டூட்டா இந்தியா வராரு. அவர் ஆப்கானிஸ்தான் மலைகளுக்கு நடுவில் அந்த பாதையில் தான் அவர் இந்தியாவுக்கு வராரு. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா துக்ளக் டைனஸ்டி உச்சத்தில் இருந்தது. அவர் சரின்னு சொல்லிட்டு துக்ளக் பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது அவரை பற்றி விசாரிக்கிறார். அப்போ அவர் என்ன தெரிஞ்சுக்கிறாருன்னா, துக்ளக்குக்கு அவரை பார்க்க வர விருந்தாளிங்க அவருக்கு பரிசுங்களை கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அது ரொம்ப விரும்புவார். அதே சமயத்தில் யார் அவருக்கு பரிசு கொடுத்தாலும் அதை விட அதிகமாக அவங்களுக்கு திரும்பி அவர் பரிசு கொடுப்பாருன்றதை கேள்விப்படுறாரு. அதனால் அவர் முகமது துக்ளக்கை பார்க்க போகும்போது நிறைய அம்புகள், ஒட்டடங்கள், 30 குதிரை, நிறைய அடிமைகள், அப்புறம் நிறைய விஷயங்களை எடுத்துகிட்டு போய் அவருக்கு பரிசு பொருளாக தராரு. துக்ளக் அது ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு திருப்பி அவருக்கு 2000 சில்வர் டினாஸ், வெள்ளி டினாஸும்
ஒரு பெரிய வீடு, முழுசாக ஃபர்னிஷ் ஆன வீடும், அதே சமயத்தில் அவருடைய கோர்ட்லேயே வந்து அவருக்கு ஒரு ஜட்ஜ் வேலையும், அதுக்கு சம்பளமாக வருஷத்துக்கு 5000 சில்வர் டினார்ஸும் கொடுக்குறாரு. இதை வந்து அவருடைய மெம்பர்ஸ் ஆஃப் துக்ளக் டைனஸ்டியில் ஐபன் வந்து பட்டுட்டா வந்து எழுதியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் அவர் இருந்த காலகட்டத்தில் அவர் பார்த்த இடங்கள்லாம் டெல்லியில் என்னென்னலாம் பத்திரம்லாம் எழுதியிருக்காரு. அதாவது குத்துப் காம்ப்ளெக்ஸை பற்றி, குவைத் அல் இஸ்லாம் மாஸ்கை பற்றி, அப்புறம் குத்துப் மினாரை பற்றிலாம் எழுதியிருக்காரு. அதே சமயத்தில் டெல்லியில் 7 வருஷத்துக்கு இருந்த பஞ்சம், 1335 இருந்த பஞ்சம், அதில் எக்கச்சக்கமான மக்கள் வந்து இறந்ததையும் அதில் குறிப்பிட்டிருக்காரு. அதை விட முக்கியமாக மக்கள் இறக்கும் போது துக்ளக் என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னா, அவரை எதிர்த்து போராடினவங்களெல்லாம் அவர் வந்து தாக்கிட்டு இருந்தார் அப்படின்றத எழுதியிருக்காரு. அதே சமயத்தில் துக்ளக் இன்னாரை தான் தாக்குவாருன்னு இல்லை, அதாவது அவர் முஸ்லீம், அதனால் நான் முஸ்லீம்ஸை தான் தாக்குவாருன்னு இல்லை, முஸ்லீம்ஸும் அவர்கிட்ட வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு வாரம் கூட ஒரு முஸ்லீமோட ரத்தம் அங்கே விழாமல் இல்லை. அதுவும் எப்படின்னா, மக்களை வந்து பாதியாக வெட்டுறது, அவங்கள உயிரோடு வச்சு அவங்க தோலை உரிக்கிறது, அவங்க தலையை வெட்டி அந்த தலையை வந்து ஒரு கொம்பில் மாட்டி அப்படியே எல்லாரும் பார்க்குற மாதிரி வைக்கிறது. அதே மாதிரி சிறைசாலை இருக்கிற கைதிங்களை வந்து யானையை கொண்டு வந்து யானையோட தந்தத்தில் வந்து கத்தியை கட்டி அவங்கள வந்து தூக்கி பந்தாட வைக்கிறது, இதெல்லாம் வந்து துக்ளக் செய்வாராம். இதை வந்து மக்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அதில் தான் அது வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு வார்னிங் மாதிரி போகும் அப்படின்றது துக்ளக்கோட எண்ணம். அதே மாதிரி துக்ளக் வந்து தண்டனைன்னு கொடுக்குறாருன்னா அது வெறும் முஸ்லீம் நான் முஸ்லீம்லாம் கிடையாது. யாராவது எதிர்த்து ஏதாவது செய்ய போகிறாங்கன்ற ஒரு சந்தேகம் அவருக்கு வந்தால் கூட அவங்க வந்து தண்டனைக்குள்ளாவாங்க. அதுக்கு ஒரு உதாரணமாக அவர் வந்து ஷேக் ஷினாப் அல் உத்தீனை பற்றி சொல்கிறாரு. இவரை வந்து சிறையில் வச்சு அவரை கொடுமைப்படுத்தியிருக்காங்க. ஒரு 14 நாள் கழித்து சுல்தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஷேக் ஷினாப் அல் உத்தீனுக்கு சாப்பாடு கொடுத்து அமைச்சிருக்காரு. ஆனால் அவர் சாப்பிட மறுத்திருக்கார். இந்த செய்தி சுல்தானுக்கு போன உடனே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மனித மலத்தை தண்ணியில் கலந்து அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அவரோட அதிகாரிகள் ஷேக்கை வந்து தரையில் படுக்க வச்சு அவர் வாயை வலுக்கட்டாயமாக திறந்து அந்த தண்ணியை அவர் வாயில் ஊற்றிருக்காங்க. மறுநாள் அவர் தலையை வெட்டி கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து துக்ளக் வந்து செஞ்ச விஷயங்கள். அதே மாதிரி டெல்லியில் இருந்த ஆஃபீஸர்ஸை பற்றியும் ஐபன் பட்டுட்டா சொல்லியிருக்காரு. அவங்க வந்து இவர்கிட்ட நிறைய லஞ்சம் வாங்குவாங்களாம். அது மாத்திரம் இல்லாமல் சுல்தான் இவருக்கு ஏதாவது பரிசு கொடுத்தா அதில் 10% அவங்களுக்கு போயிடணும். இந்த மாதிரி தான் துக்ளக்கோடைய அதிகாரிகள்லாம் இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர் இந்தியாவிலேருந்து புறப்புற நேரத்தில் வந்து அவர் ஒரு சூஃபி முஸ்லீம், அவர் ஒரு ஹோலி மேன், அவரோட வந்து நட்பு ஏற்பட்டிருக்கு. இதை கேள்விப்பட்ட சுல்தான் உடனே 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் என்னவோ தோணி ஐபன் பட்டுட்டாவை மாத்திரம் அவர் வந்து சரி நீ இந்தியா விட்டு போயிட்டு போ அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு. ஆனால் அந்த சூஃபி முஸ்லீம் வந்து கொல்லப்பட்டிருக்கார். எப்படி கொல்லப்பட்டாருன்னா, அவருடைய தாடி இருக்கு இல்லையா, அதை ஒவ்வொரு முடியாக வந்து பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் அவரை டெல்லி விட்டு முதல்ல அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து திரும்பி கோர்ட்டுக்கு வர சொல்லி அவரை கூப்பிட்ருக்காங்க. ஆனால் அந்த ஹோலி முஸ்லீம் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அதிகாரிகளை அனுப்பிச்சு அவரை வந்து கைது செஞ்சு அவரை கொடுமைப்படுத்தி அதுக்கப்புறம் அவர் தலையை வெட்டி கொண்டு இருக்காங்க. அதே மாதிரி மக்களுக்கு வந்து வரின்றது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் இவரோட ஆட்சியில். ஏன்னா கஜானா வந்து அடிக்கடி காலி ஆகிடும். இவருடைய அந்த பொருளாதார நிகழ்ச்சிகளால் அவரால் அதை சரியாக மெயின்டைன் பண்ண முடியல. அதனால் வரியை நிறைய மக்களுக்கு வந்து எக்கச்சக்கமான வரி இருக்கும். அதில் முக்கியமாக கங்கை யமுனை நதிக்கரையில் இருந்த நிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா விவசாய நிலங்கள், அந்த விவசாயங்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுலேயும் அவங்க முஸ்லீம் இல்லாத விவசாயம் இருந்தால் அவங்க 10 மடங்கு வந்து வரி கட்டணும். சில இடங்களில் வந்து 20 மடங்கு வட்டி கூட அவங்க வந்து வரி வந்து கட்டணும். அதுலேயும் வந்து இந்த நான் முஸ்லீம்ஸ் அவங்களெல்லாம் டிம்மிஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து எவ்வளோ அறுவடை செய்கிறாங்களோ அதில் பாதிக்கு மேலேயே அவங்க வரியாக கட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால நிறைய ஹிந்து விவசாயிங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விவசாயமே செய்ய வேண்டாம், ஏன்னா அவங்களுக்கு ஒன்றுமே வராது, நஷ்டம்தான் வரும், ரொம்ப கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு இவருக்கு பயந்து அவங்க வந்து காட்டுக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் வந்து கடும் பஞ்சம் வந்து அங்கே வறட்சி வந்து வந்திருக்கு. அப்போ சுல்தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதிகாரிங்களாம் அனுப்பிச்சு இவங்களெல்லாம் கைது செஞ்சு அவங்களெல்லாம் வந்து டார்ச்சர் பண்ணி அவங்களெல்லாம் அப்படியே குழுவாக வச்சு அவங்களுக்கெல்லாம் வந்து தண்டனை கொடுத்துருக்காராம். அதே மாதிரி திடீர்னு பார்த்தா முகமது பின் துக்ளக் வந்து தியோகிரி, அதாவது தௌலதாபாத்தை வந்து அவர் டெல்லிக்கு அடுத்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலாக மாற்றிட்டார்.
அதனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உடனே இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே காலி பண்ணின்னு டெல்லியிலேருந்து தௌலதாபாத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது மக்கள் மட்டும் இல்லை, அரண்மனையில் இருந்தவங்க எல்லாம், நோபல்ஸு, ஷேக்ஸு எல்லாருமே. இது முக்கிய காரணம் என்னென்னா, அவர் என்ன நினச்சிருக்காருன்னா, இவங்க எல்லாம் தௌலதாபாத்துக்கு போனால் அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட இவங்க ஒரு ப்ரொபகண்டா மாதிரி பண்ணி அங்கே இருக்கிறவங்களெல்லாம் முஸ்லீமாக மாற்றுவாங்க. அப்போ அவரோட படை பலம் வந்து பலப்படும். அதை வச்சு நம்ம உலகத்தையே கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் துக்ளக்குக்கு இருந்திருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவர் இந்த அதிகாரிகளை மாத்திரம் திரும்பி டெல்லிக்கே கொண்டு வர சொல்லிட்டாரு. ஆனால் தௌலதாபாத் தான் அப்படியே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டராகவே அப்படியே தான் வச்சுட்டு இருந்தார். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கஜானா வந்து காலி ஆயிடுச்சு. ஏன்னா இவருடைய தேவையில்லாத செலவுகள் நிறையா பண்ணதுனால. அவர்கிட்ட இருந்த தங்கம் வெள்ளிலாம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால அவர் என்ன சொன்னார்னா, சரி தங்கம் வெள்ளிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த செம்பு, பித்தளை இதிலலாம் காயின்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, சாதாரண மக்கள் கையில் கூட நிறைய செம்பு பித்தளைலாம் இருந்ததுனால அவங்களே வந்து இந்த காயின்ஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ புழக்கத்தில் பார்த்திங்கன்னா அரசாங்கம் அடித்த காயின்ஸும் வந்துடுச்சு, மக்கள் தாங்களே பண்ண காயின்ஸும் வந்ததுனால பயங்கரமான பொருளாதார வீழ்ச்சி வந்துட்டு, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு, சரி மக்கள் கையில் இருக்கிற காயின்ஸ்லாம் திருப்பி கொடுங்க, அதுக்கு பதிலாக நம்ம வந்து கோல்டு அண்ட் சில்வர் அவங்களுக்கு கொடுத்துடலாம் ஈடு செய்யறதுக்கு அப்படின்னும் போது மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க செஞ்ச காயின்ஸ், ஏன்னா வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது, அவங்க செய்த காயின்ஸையும் கொடுத்துட்டு பயங்கரமான ஒரு பண வீழ்ச்சி வந்து அங்கே ஏற்படுறதுக்கு இது முக்கியமான காரணமாயிடுச்சு. அதே சமயத்தில் முகமது பின் துக்ளக் வந்து குரசன், ஈராக், அதாவது பேபிலோன், பர்ஷியா வந்து கைப்பற்றலாம், சைனாவையும் கைப்பற்றிட்டு இது எல்லாத்தையுமே வந்து சுன்னி இஸ்லாமாக மாற்றிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கார். அதனால் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் குதிரைகள் அப்புறம் போர் வீரர்கள்லாம் அவர் வந்து திரட்டி இருந்திருக்காரு. இந்த ஒரு வருஷத்துக்கு அவங்களெல்லாம் வந்து அவங்களுக்கு சம்பளம், சாப்பாடு, தங்குற வசதி இதெல்லாம் செய்யும் போது கஜானா வந்து காலி ஆகிட்டு, இப்போ போர் செய்யணும் அப்படின்ற மாதிரி இத்தனை பேர் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு தேவையான பணம் இல்லாமல் அந்த சண்டையே போட முடியாத நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க. அதே சமயத்தில் சைனாவை அட்டாக் பண்ணுறதுக்காக ஒரு 1 லட்சம் போர் வீரர்களை ஹிமாலயை தாண்டி அனுப்பியிருக்காரு. ஆனால் ஹிமாலயாவுடைய அந்த கிளைமேட் வந்து இவங்களுக்கெல்லாம் ஒத்துக்கலை. திரும்பி வரத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க. திரும்பி வந்த கொஞ்சம் பேர் வந்து இவர்கிட்ட வந்து இந்த செய்தியை சொல்லும் போது அவங்களையும் வந்து கொல்ல சொல்லி ஆணையிட்டுட்டார். போர் சமயத்தை தவிர அவர்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு அவர் கஜானாலேருந்து சம்பளமே வராது. முக்கியமான பதவியில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது வந்து ஆர்மியில் இருக்கிறவங்க, ஜட்ஜு, கோர்ட் அட்வைசர், மினிஸ்டர்ஸ், கவர்னர்ஸ், இவங்களுக்குலாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்து கிராமங்கள் அவருடைய ஆட்சி கீழே இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிறவங்ககிட்ட இந்த வரியை நீங்கள் வசூல் பண்ணிக்கோங்க, இவ்வளோ பணத்தை நீங்கள் வச்சிங்க, மிச்ச பணத்தை கஜானாவுக்கு கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் வரி கட்டலையோ அவங்களெல்லாம் தேடி பிடிச்சி அவங்கள கொண்டுடுவாராம். இதே முகமது பின் துக்ளக் தான் மார்ச் 1351 வந்து சிந்து குஜராத்தில் இவருக்கு எதிர்த்து இல்லைன்னா வரி கட்டாமல் இருந்தவங்கள தேடி போய் தண்டனை கொடுக்கறதுக்காக போகும்போது இறந்துட்டார். இதுதான் நமக்கு வந்து ஐபின் பட்டுட்டா எழுதுனதுலேருந்து கிடைச்ச விவரங்கள். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, அது மற்றவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி.